How to develop responsibility in children. பெற்றோர்கள் குழந்தைகளிடத்துல பொறுப்புணர்வை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? குழந்தைகளின் பொறுப்புணர்வு தினசரி பழக்க வழக்கங்கள் இருந்துதான் தொடங்குகிறது. உதாரணமா எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம், சாப்பிட்ட பின்பு தட்டை கொண்டு போய் சிங்க்ல வைக்கணும். செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊத்தணும். அதே மாதிரி கீழே ஏதாவது ஒரு பொருள் விழுந்ததுன்னா அதை எடுத்து மேல வைக்கணும். படம் வரைஞ்ச பிறகு கிரையான்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா பாக்ஸ்ல போட்டு அடுக்கி கொண்டு போய் அலமாரியில வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை குழந்தைகளுக்கு சந்தோஷமாகவும் அதே மாதிரி விளையாட்டாகவும் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வு தானாக வளரும். இந்த வேலைகளை செய்யுமாறு குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, அடிக்க கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது எதிர்மறையான விளைவுகளை குழந்தைகளிடத்துல ஏற்படுத்தும். குழந்தைங்க ஒரு வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு நீ நல்லா ட்ரை பண்ண, வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு தானாகவே அந்த செயலை செய்யக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள் தான். நிறைய விஷயத்த பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தைங்க செய்யறாங்க. அதால பெற்றோர்கள் நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி, ஒரு பொருளை எடுத்த பொருளை அதே இடத்திலேயே வைக்கிறது, வீடு சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை குழந்தைகள் நம்மிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். அதால செய்யும் செயலில் இருந்து ஒரு பொறுப்புணர்வு குழந்தைகளிடத்துல வளரும். நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீடை சுத்தமா வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற குடும்ப பொறுப்புணர்வை குழந்தைகளிடத்துல உருவாக்கணும். குழந்தைகளுக்கு வேலை கொடுப்பது சுமை அல்ல, அது வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது. சிறிய பொறுப்புகள் பெரிய மனிதர்களை உருவாக்கும்.